الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغير ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷா அல்லாஹ், நம்ம தொடர்படியாக இந்த ரமதானுடைய மாதங்கள்ல நோன்பு வச்சு தான தர்மங்கள் செஞ்சு ஜக்காத் சதகாக்கள் கொடுத்து நிறைய குர்ஆன் ஷரீஃப்கள் ஓதி நிறைய அமல்கள் நம்ம மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையா அவருடைய நசீபால் அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்ம ஆயிருக்கிறோம். நம்ம எல்லா அமல்கள் செய்யறது, நம்முடைய அமல்களுக்கான அடிப்படை நோக்கம் அல்லாஹுடைய ரிதா, அவனுடைய பொருத்தத்தை அடைந்த சமுதாயமாக நாங்க மாறணும். அவனுடைய ரிதா நமக்கு கிடைக்கணும். இந்த உலகத்துல அவனுடைய ரிதா நமக்கு கிடைக்கணும், மஹ்ஷர்ல அவனுடைய லிகா நமக்கு கிடைக்கணும். இது அதிகமா அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். இப்ப இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா, குர்ஆன் நமக்கு மிக அற்புதமான ஒரு உபதேசம் செய்யுது. அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு உபதேசம் செய்யறான். சொர்க்கவாதிகளுடைய அடையாளங்கள், சொர்க்கவாதிகளுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும், யாரெல்லாம் ஜன்னத்துக்கு போறாங்களோ அவங்களுடைய அடையாளங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஒரு 10 அடையாளங்களை நமக்கு அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு இந்த மக்கள் சொர்க்கத்துல எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய அமல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு விளக்கப்படுத்துறான். இந்த 10 அமல்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யும் போது, பின்பற்றும் போது, இன்ஷா அல்லாஹ் இங்க நம்ம எல்லாரும் எப்படி ஒன்று கூடியிருக்கிறோமோ அதே போல இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலையும் சந்திக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரான். முதலாவதாக அல்லாஹ் உபதேசம் என்ன செய்யறான்னு சொன்னா, முதல் உபதேசம் சொர்க்கவாதிகளுடைய முதல் அடையாளமாக சொல்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஅகுலுர் ரிபா அல்ஆஃபா முலாஃபா வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வுடைய முதல் நசீஹத், அவனுடைய மவாது என்னன்னு சொன்னா, மக்களிடத்துல அநியாயமான முறையில உங்களுடைய வட்டி வாங்கி வியாபாரங்கள் செய்யாதீங்க, வியாபாரங்கள்ல நேர்மையாக நடந்து கொள்ளுங்க. ரிபா எதுக்கு தடை செய்யப்பட்டிருக்குது இஸ்லாத்துல, ஏன் ரிபா கூடாது, வட்டி கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, காரணம் டிஸ்கிரிமினேஷன். அடுத்தவங்களை சுரண்டி புழைக்கக்கூடிய நிலை வட்டியில இருக்கு. அதனால அல்லாஹு தஆலா அதை வன்மையாக என்ன செய்யறான், கண்டிக்கிறான். அவசியமாக நீங்க உங்க வியாபாரங்கள்ல நேர்மையாக நடந்து கொள்ளுங்க, அடுத்தவங்களை சுரண்டி புழைக்காதீங்க. இப்படி சுரண்டி புழைக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹுடைய ஹிதாயத் நசீப், சொர்க்கத்தினுடைய வாடைகளை கூட நுகர முடியாதுன்னு சொல்லப்படுது. அதனால இந்த பரக்கத்து வாய்ந்த இந்த இரவுல நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு ஹலாலான வியாபாரங்கள் செய்யணும், ஹலாலான முறையில நான் செலவழிக்கணும். எதை நீ ஆகுமாக்கி இருக்கிறையோ அதை அடிப்படையில வியாபாரங்கள் செய்யக்கூடிய மக்களாக என்ன ஆக்கி வை அப்படின்னு அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்கணும். இது முதல் விஷயம். இரண்டாவது வத்தகுன் நார். அல்லாஹ் சொல்றான், இரண்டாவதாக அந்த சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா, நரகத்தை கண்டு பயப்படுவாங்க, அல்லாஹ்வை அஞ்சு கொள்வாங்க. நரகம் மிக மோசமானது. குர்ஆன்ல பலதரப்பட்ட விளக்கங்கள் நரகத்தினுடைய நிலைகளை பற்றி, 7 விதமான நரகங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது குர்ஆன். நரகங்கள் மிக மோசமான ஒரு நிலை. மனிதன் தவறு செய்தால் ஏன் அல்லாஹ் தஆலா நரகம்
ஏன் படைச்சிருக்கிறான்? சொர்க்கத்தை ஏன் படைச்சிருக்கிறான்? காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய கெட்ட செயல்கள் கெட்டதுல தான் போய் விடும். கடைசியில நல்ல செயல்கள் நன்மையில போய் விடும். ஒரு மனிதன் வாழ்க்கையில நேரான வழியில போறான்னா அவன் நேரான இடத்துக்கு போயிடுவான். கெட்ட வழிமுறைகளை ஒரு மனிதன் பின்பற்றி போறானா நிச்சயமாக அவனுடைய போகும் இடம் நரக குழியாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில நரகத்தை, அல்லாஹுடைய தண்டனைகளை நினைத்து நம்ம பயப்படணும். எப்பயுமே இந்த உலக வாழ்க்கை எப்ப நாங்க பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம நேர்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லாஹு தஆலா சுவர்க்கம், ஜன்னத்து, நாறு அப்படின்னு அல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்வதின் காரணம் அதுதான். இப்ப எல்லா நிலையிலையுமே இந்த நாட்கள்ல, ரமலானுடைய இந்த நாட்கள்ல, குறிப்பாக இந்த இரவுல அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நாரிஸ் ஸாலிமீன் வஅத்கில்னல் ஜன்னத பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த துஆவை அதிகமா அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா அல்லாஹ், நரக விடுதலையிலிருந்து எங்களை பாதுகாத்துரு, நரக விடுதலையிலிருந்து எங்களை பாதுகாத்துரு. நீ கண்ணியமானவனாக மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய், நீ எங்களை பாதுகாத்து, பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து, எல்லா நிலையிலும் உனக்கு மாறு செய்யக்கூடிய மக்களிலிருந்து எங்களை பாதுகாத்து. அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்ட்ட முனாஜாத் பண்ணணும், கேட்கணும். அதுக்குத்தான் இந்த ரமலானுடைய மாதங்கள். இது போன்ற நிலைகளுடைய காரணமே என்னன்னா அல்லாஹ்வை அடைகிறது, அல்லாஹ்வை நெருங்கிறது தான். அல்லாஹ்வை நெருங்கிறது. இப்ப இரண்டாவதாக சொர்க்கவாதிகளுடைய இரண்டாவது அடையாளம், அலாமத்து என்னன்னு சொன்னா, அவங்க அல்லாஹ்வுடைய தண்டனைகளை, நரகத்தை பார்த்து பயப்படுவாங்க. மூன்றாவது ஒரு சொர்க்கத்தினுடைய அடையாளம், சொர்க்கவாதியினுடைய அடையாளம் என்னன்னா, வஅதீஉல்லாஹ் வ ரசூல், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அவங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். மாறு செய்து கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. பாவிகளை கொண்டு, தவறு செய்யக்கூடியவங்களை கொண்டு ஒரு சமூக எழுச்சியை நம்ம உருவாக்க முடியாது. என்னதான் நம்ம எவ்வளவு அல்லாஹ்ட்ட கேட்டாலும் வாழ்க்கையில நம்ம நேர்மை இல்ல, நம்ம இடத்துல ஒழுக்கம் இல்ல, நம்ம இடத்துல பண்புகள், அகலாக்குகள் இல்ல, நாங்கள் பாவங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளனா எந்த சமுதாயத்துக்கும் வெற்றி கிடைக்காது. இஸ்லாமிய சமூகத்தினுடைய வெற்றி எங்க இருக்குன்னா, வஅதீஉல்லாஹ் வஅதீஉர் ரசூல், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றுவதில் தான் இருக்கு. இதை விளங்கணும். முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதை நம்முடைய மனைவிட்ட, நம்முடைய குழந்தைகள்கிட்ட, நம்முடைய உறவுகள்கிட்ட இதை நம்ம எடுத்து வைக்கணும். செல்ஃப் அவேர்னஸ், நம்ம அதையும் கூட தஃசீர்ல சொன்னேன். செல்ஃப் அவேர்னஸ், சுய அறிவு, சுய சிந்தனை, சுய கட்டுப்பாடு. நான் வாழ்க்கையில எப்படி இருக்கிறேன் அப்படிங்கறத ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பத்தி யோசிக்கணும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நம்ம மாறாம உலகத்துல அல்லாஹ் எதையும் மாற்ற போனதில்லை. மாற்றம் என்னிடத்திலிருந்து ஏற்படணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டார்ட் வித் மீ அண்ட் யூ, நம்மள்ட்ட இருந்து உண்டாகும். அப்ப சொர்க்கவாதியினுடைய மூன்றாவது அடையாளம், எல்லா நிலையிலையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வாழ்க்கையில பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க, நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, பொருந்திக் கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. நாலாவது அடையாளம் ஒரு சொர்க்கவாதியினுடைய நாலாவது அடையாளத்தை சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி, வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி. வாழ்க்கையை தவறு செய்துட்டா உடனே வேக வேகமாக அல்லாஹ்ட்ட போய் முறையிடுவா, என்ன மன்னிச்சிரு அல்லாஹ், என்ன மன்னிச்சிருன்னு அவனோட அல்லாஹ்ட்ட பேச ஆரம்பிப்பான், பாவ மன்னிப்பு கேட்க, மக்ஃபிரத்தின் பக்கம் வேகமாக போவான். وصارعوا الى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والارض اعدت للمتقين. وصارعوا الى مغفرة, மக்ஃபிரத்தின் பக்கம் வேக வேகமாக, இறை மன்னிப்பின் பக்கம், அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு அல்லாஹ்ட்ட வேக வேகமாக போவான். எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், ஷைத்தான அல்லாஹ் சபிச்சதுக்கும் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மன்னிச்சதுக்கும் உண்டான காரணம் என்னன்னா, ஷைத்தான் மாறு செஞ்சான், ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மாறு செஞ்சாங்க.
ஷைத்தான் மாறு செய்ததுக்கு காரணம் பொறாமை, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்ததுக்கு காரணம் பேராசை. இந்த சொர்க்கத்திலே நம்ம இருந்துடலாம், இங்கேயே வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில தப்பு செஞ்சுட்டாங்க, பேராசையின் காரணமா தப்பு செஞ்சுட்டாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா ஷைத்தானை சபிச்சுட்டான், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மன்னிச்சுட்டான். காரணம் என்ன? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்த உடனே அல்லாஹ்ட்ட போயிட்டான். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். இந்த துஆவை அதிகமா கேட்கணும், அல்லாஹ்ட்ட அதிகமா துஆவை கேட்கணும். இங்க பாவா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த துஆவை எப்பெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறோமோ அப்பெல்லாம் துஆவை கேட்கிறோம். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். அல்லாஹ் மனிதனை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். உலகத்துல உள்ள எல்லாத்தையும் படைச்சிட்டு மனிதனை படைச்சான். வல்லதி خلقلكم ما في الارض جميعا ثم استوى الى السماء فسواهن سبع سماوات وهو بكل شيء عليم. அதுக்கப்புறம் தான் இது قال ربك للملائكه اني جاعل في الارض خليفه. மனிதனை அல்லாஹ் உலகத்தின் இறுதி படைப்பாக படைச்சான். இந்த உலகத்தினுடைய கடைசி படைப்பு மனித படைப்பு தான். அந்த படைப்பின் மீது அல்லாஹ் ரொம்ப நேசம் வச்சிருக்கிறான். நம்மளை கஷ்டப்படுத்துறதையோ, நம்ம துன்பப்படுறதையோ, நம்ம நரகத்துல போடப்படுறதையோ, நம்ம எதிரிகளால் நசுக்கப்படுவதையோ அல்லாஹ் விரும்புறதில்லை. அல்லாஹ் ஒருபோதும் விரும்புறதில்லை. நம்முடைய செயல்களின் காரணமாக நாம அந்த தண்டனைகளை அனுபவிக்கிறோம். நம்முடைய செயல்களின் காரணமாக நம்முடைய பேராசைகள், பாவங்கள், அழுச்சாட்டியங்கள், அநியாயங்கள், அல்லாஹ் ரசூலை விட்டு தூரமானது, உலக இன்பங்களின் பக்கம் மூழ்குது. இதன் காரணமாக நமக்கு நாமே தலையில மண்ணவாரி போடுறோம். நாமே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? அழிச்சுக்கிறோம். இமாம் யூதி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, மஹ்ஷருடைய தினத்துல அல்லாஹ் தஆலா உச்சகட்டமான கோபத்துல இருப்பான். மனிதர்கள் எல்லாம் 120 வரிசைகளாக நிப்பாட்டப்படுவாங்க. மஹ்ஷருடைய தினத்துல 120 சஃப், 120 சஃபா நீங்க நிப்பாட்டப்படுவோம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? யா நப்சி யா நப்சி யா நப்சி, என்னுடைய நிலைமையே என்னுடைய நிலைமை. எல்லா நபிமார்களும் சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களும். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிடப்படும், கூட்டத்தை கூப்பிடுவாங்க. அல்லாஹ் கூப்பிட்டு அந்த மக்கள்கிட்ட கேட்பான், இவர் யாருன்னு தெரியுதான்னு கேட்பான். அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் உம்மத் சொல்லுவாங்க, இவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்பான், இவர் உனக்கு இஸ்லாத்தை சொன்னாங்களா? தௌஹீத எடுத்து வச்சாரா? உங்களுக்கு எடுத்து வச்சாங்களா? சொன்னாங்களா? அப்படின்னு கேட்ட அந்த மக்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவர் எங்கள்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்றான். 950 வருஷம் அந்த மக்களுக்கு தீனுடைய வேலை செஞ்சாங்க, தௌஹீதுடைய வேலை செஞ்சாங்க. 950 வருஷம் தாவத்துடைய வேலை. அல்லாஹ் மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைச்சாங்க. அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளல. மஹ்ஷருடைய தினத்துல சொல்லுவாங்க, இவர் கூப்பிடலன்றுவாங்க. உடனே ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்தை கூப்பிட்டு கேளுங்க, என்ன பத்தி அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்பான், இவர் யாருன்னு தெரியுதா? நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆமா இது ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். 950 வருஷம் இந்த உலகத்துல தீனை நிலைநாட்டின மனிதர், பெரிய ப்ராஃபட், உலுல் அஸ்ம் அப்படின்னு பேர் எடுத்தவங்க. இவரு இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு சொன்னார். ஆமா, எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறாங்க, குர்ஆன்ல நீ சொல்லியிருக்கிற இந்த மனிதர் 950 வருஷம் தீனுடைய வேலை செஞ்ச மக்களுக்கு தஹ்வீத் எடுத்து வச்சார். அதனாலதான் இந்த உம்மத்துக்கு பேர் உம்மத்துல் வஸத்தா. உம்மத்துல் வஸத்தா. எல்லா நபிமார்களுக்கும் நம்ம சாட்சி சொல்லுவோம், ஒவ்வொருத்தவங்களை பத்தி நம்ம சாட்சி சொல்லுவோம். இந்த உம்மத்தினுடைய பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னா, அல்லாஹ்வை நம்ம கூப்பிட்டோன்னே அல்லாஹ் வந்துருவான். இந்த உம்மத்துடைய பெரும் பாக்கியம். சொர்க்கவாதிகளுடைய 4வது அடையாளம் என்ன? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி. பாவங்கள் செய்தா உடனே அல்லாஹ்ட்ட போயிடணும். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, தெரியாம செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு. யார் அல்லாஹ் இடத்துல முறையிடக்கூடியவங்களாக, அழக்கூடியவங்களாக, கேட்கக்கூடியவங்களா இருக்காங்களோ அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யார் என்னை அழைக்கிறார்களோ நான் அவர்களுக்கு பதிலளித்தே தீருவேன்னு சொல்றான். குர்ஆன் 4 வாக்குறுதிகள் சொல்லுது. 4 வாதாக்கள், குர்ஆனுடைய வாதாக்கள் 4 வாதாக்கள். ஒன்று என்ன? இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீ எனக்கு உதவி செய், நான் உனக்கு உதவி செய்கிறேன். 2வது வாதா, அல்லாஹ்வுடைய வாதா, குர்ஆனுடைய வாதா என்னன்னா, லைன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், எனக்கு நன்றி செலுத்தி நான் உனக்கு அதிகப்படுத்துறேன்.
மூணாவது ஃபதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் கேள், நான் உனக்கு பதில் கொடுப்பேன். நாலாவது ஃபதுகுருனி அதுகுருக்கும், நீ என்ன நினை, நான் உன்னை நினைக்கிறேன்னு சொல்றான். ஒரு அடியான் அல்லாஹ்வை நினைக்கும் போது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு மத்தியில் அந்த அடியானை பத்தி சொல்றான். திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ், அந்த அடியானை பார், என்னை பத்தி பேசுறான், என்னுடைய படைப்புகளை பத்தி பேசுறான், என் தௌஹீதை பத்தி பேசுறான், என் உயர்வை பத்தி பேசுறான், என்னுடைய சிபாத்துகளை பத்தி பேசுறான், அவன் பாவங்களை மன்னித்து விடு. எழுதுங்க, அல்லாஹ் சொல்றான். மனிதனை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான். வாழ்க்கையில இந்த ரமலானுடைய மாதங்கள்லையும் ஒரு மனிதன் ரமலான் மாதத்தை அடைந்தும் பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒரு பாவியாக ஒரு மனிதன் இருந்து விட்டால் அதை விட கைசி எதுவும் உலகத்துல எதுவுமே இல்லை. அல்லாஹ்ட்ட கேளு, எவ்வளவு முடியுமோ அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு கேளு. நேற்று சொன்ன தௌபா வேறு, இஸ்திக்ஃபார் வேறு. தௌபா வேறு, இஸ்திக்ஃபார் வேறு. சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ் யாரா பார்த்து மன்னிச்சிருன்னு சொல்லக்கூடாது. தௌபாங்கிறது தனிமையில உட்கார்ந்து அதுக்குன்னு சில முறைகளை நேற்று நான் சொன்னேன். எப்படி தௌபா கேட்கணும், தௌபாக்களை எப்படி கேட்கணும், எப்படி அல்லாஹ்ட்ட பேசணும், எப்படி கேட்கணும், எதை சொல்லி ஆரம்பிக்கணும், நேற்று பேசணும். கேளுங்க, அல்லாஹ்ட்ட நானும் கேட்கிறேன், நீங்களும் கேளுங்க. அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், இரக்கமானவனாக இருக்கிறான். அப்ப நாலாவது அடையாளம் என்ன? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின். அஞ்சாவது அடையாளம் என்னன்னா, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லராஇ வல் காதிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். ஒன்று என்ன? யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லராஇ, ரகசியமாகவும் பரகசியமாகவும், ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிப்பாங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வாங்க, சமூகத்துக்கு செலவு செய்வாங்க, அனாதைகளுக்கு செலவு செய்வாங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு செலவு செய்வாங்க. ரகசியமாகவும் பரகசியமாகவும், தெரிந்தும் தெரியாமலும். சின்ன சின்ன அமல்களை கொண்டு ஒரு பெரும் மாற்றத்தை அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்துறான். அப்ப சொர்க்கவாதினுடைய ஐந்தாவது அடையாளம், ஒரு சொர்க்கவாதி அப்படின்னு சொல்றதுக்கு ஐந்தாவது அடையாளமா என்ன சொல்றான்? ஒரு மனிதன் ரகசியமா, யாருக்குமே தெரியாம, மனைவிக்கு தெரியாம, அம்மாவுக்கு தெரியாம, அக்காவுக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம தன்னிடத்துல இருந்த ஒரு காசை எடுத்துட்டு அப்படியே மறைமுகமாக தன்னுடைய வலதுகை செய்யக்கூடிய உபகாரத்தை இடதுகை தெரியக்கூடாது. யார் கொடுத்தாங்க, எங்க இருந்து கொடுத்தாங்க, எப்படி கிடைச்சிடும் அவங்களுக்கு. அப்படிப்பட்ட உபகாரம் செய்யக்கூடியவங்களாக, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்களாக. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, நீ எனக்கு உதவி செய், நான் உனக்கு உதவி செய்கிறேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. உறவுகளை கணக்கெடுங்க. உங்க உறவுகள்ல எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க? அந்த உதவிகள் செய்வதற்கும் சில முறைகளை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். முதல்ல உன் உறவுகள், அடுத்து உன்னுடைய நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரவங்க, அதுக்கப்புறம் உங்க எம்ப்ளாயிஸ், உங்க வேலை செய்யறவங்க, கூட இருக்கிறவங்க. சில பேர் ஊருக்கெல்லாம் செலவு செய்வாங்க, தான தர்மங்கள் கொடுப்பாங்க, வேலை பார்க்கிறவங்களை விட்டுருவாங்க. விடக்கூடாது. அல்லாஹ் வரைமுறைகளை சொல்றான் எப்படி செய்யணும். எல்லா நிலையிலையுமே ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்வாங்க. இது ஐந்தாவது அடையாளம், சொர்க்கவாதிகளுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்றான். ஆறாவது சொல்றான், ஒல் காதிமீனல் கைல், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். சொர்க்கவாதிகளுடைய அடையாளம். கோபம் வரும், எரிச்சல் வரும், சமூகத்தை பார்த்து, மக்களை பார்த்து சண்டை வரும். அப்படி பண்றான், இப்படி பண்றான், அந்த கோபத்தை நேரத்திலெல்லாம் தன்னை அடக்கிக் கொள்வாங்க. காதிமீனல் கைல், கோபத்தை மென்று முழுங்குவார்கள் சொல்றான் அல்லாஹ். சொர்க்கவாதிகளோட அடையாளம். அப்படியே மனைவி மக்களுடைய கோபம் உச்சகட்டத்துக்கு போய் இந்த புள்ள வேணாம், தலாக் விட்டுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு வருவான் மனுஷன். அப்ப என்ன செய்யறது? நிதானது இல்ல, அது என் மனைவி, எனக்காக வந்த மனைவி, பெண், நான் அவளை பாதுகாக்கணும், என் குழந்தைய நான் பாதுகாக்கணும், என் சமூகத்தை நான் பாதுகாக்கணும். கடுமையான கோபத்திலும் மென்று முழுங்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காக, வேற எதற்காகவும் இல்லை, அல்லாஹ்வுக்காக தன் கோபத்தை மென்று முழுங்கக்கூடியவர்கள். இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் கோபம் தான் நம்ம பார்க்கிறோம். பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துருக்கு நமக்கு. பொசுக்குன்னு கோபப்பட்டு எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தணும். மனைவி, அத்தா, அம்மா, யாருன்னு பாக்குறது இல்ல, சகோதர சகோதரிகள், எல்லாருடைய மனதையும் உடைக்கும். நம்ம சீக்கிரம் யாருடைய மனதையும் உடைக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அமைதியை நிலைநாட்டம், பொறுமை, நிதானத்தை கடைபிடிக்க அல்லாஹ் சொல்றான், அவர் என்ன செய்வாங்க? கோபத்தை மென்று முழுங்குவார்கள். இது ஆறாவது அடையாளம், சொர்க்கவாதிகளுடைய ஆறாவது அடையாளம். சொர்க்கவாதிகளுடைய ஏழாவது அடையாளம் என்ன?
மக்களுடைய பாவங்களை, குற்றங்களை மன்னிப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை. யாரும் இன்னைக்கு யாரையும் மன்னிக்கிறது இல்ல. மனைவி கணவரை மன்னிக்கிறது இல்ல, கணவர் மனைவியை மன்னிக்கிறது இல்ல, அத்தா மகனை மன்னிக்கிறது இல்ல, மகன் அத்தாவை மன்னிக்கிறது இல்ல. மன்னிப்பு இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய உச்சகட்டமான ஒரு நிகழ்வு மன்னித்தல் தான். உச்சகட்டமான. மக்கா வெற்றி அடைஞ்சிருச்சு. மக்கா வெற்றி அடைஞ்சா அல்லாஹ் ஹஸரத் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எல்லாம் பயந்து போய் வீட்டுக்குள்ள ஒளிகிறாங்க. பயந்து போய் ஒளிகிறாங்க எல்லாரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கைப்பற்றிட்டாங்க. எல்லாரும் நபி அறிவிக்கிறாங்க, நான் எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுக்கிறேன், எனக்கு செய்த பழி வாங்குதலை நான் மன்னிக்கிறேன், நான் என்னுடைய யாரையும் நான் பழி வாங்க முயற்சிக்கிற, நான் எல்லாத்தையும் மன்னிக்கிறேன், வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றிக்கு முன்னாடி அன்னைக்கு நான் சொன்னேன், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அண்ணன் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அவர் பேர் வலீத் இப்னு வலீத். அவர் வந்தார். சலாம் சொல்லி, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நீங்க வலீத் இப்னு வலீத் தானே? ஸல்லல்லாஹு கேட்டாங்க. ஆமா. உங்க தம்பி தானே ஹாலித் இப்னு வலீத்? ஆமா யா ரசூலல்லாஹ், என் தம்பி தான். அஹி ஹாலித் இப்னு வலீத் அஹி. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, உங்க தம்பியை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார். நான் நல்லது தானே சொல்றேன், நான் தப்பு ஒண்ணு சொல்லலையே, நான் மக்களுக்கு மத்த நல்லது தானே சொல்றேன், ஏன் அவர் என்ன புரிஞ்சுக்கல? என்னை பத்தி அவர்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்டதா சொல்லுங்க, என் சலாம சொல்லுங்க, நான் அவருக்கு துவா செய்யறேன்னு சொல்லுங்க. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு யார் தெரியுமா? பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக, கந்தக்ல வந்தது எதிரியாக. எதிரியாக மட்டும் இல்ல, ரசூலை கொலை செய்யணும் வந்தவர், ரசூலை கத்ல் செய்யணும் அவுதுபில்லாஹ் அப்படின்னு இருந்தவர். நபி கேட்கிறாங்க, உங்க தம்பியை கேட்டதா சொல்லுங்க. வலீத் இப்னு வலீத் ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்காங்க. சொல்றாங்க, தம்பியே, ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கேட்டாங்க, நலம் விசாரிச்சாங்க, உங்களை படிச்சு வருத்தப்படுறாங்க, உங்களுக்கு துவா செய்யறாங்க சொன்னே. அவர் அழுதுட்டே எந்திரிச்சார். யார் ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்களா? அம்மா உங்களை தான் கேட்டாங்க. அழுதுகிட்டே போனார். யார் ரசூலுல்லாஹ், என்ன மன்னிச்சிருங்க யா ரசூலுல்லாஹ். கைய பிடிச்சார். அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் பேர் தான் சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் அப்படின்னு பேர் எடுத்தவர். எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி. காரணம் என்ன? மன்னித்தல். நம்ம சொர்க்கவாதிகளுடைய 7வது அடையாளம் என்ன? மக்களை மன்னிப்பார்கள். மக்களுடைய பாவங்களை அப்படியே கண்டுகொள்ளாம அப்படியே மன்னிச்சுக்குவாங்க. சரி சரி பரவாயில்ல, பார்த்து அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருக்கணும். அது சொர்க்கவாதிகளுடைய அடையாளம். சில பேர் எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகி கத்தி, எதையும் மன்னிக்கிறது இல்லை, யாரையும் மன்னிக்கிறது இல்லை, ஆரம்பிச்சாவே சண்டை தான். 7வது அடையாளம். 8வது அடையாளம் என்னன்னா, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும். ஒரு தவறான காரியத்துல ஈடுபடுறார் ஒருத்தர், தவறான காரியம், அவ் ஸலமு அன்ஃபுஸஹும், இல்ல தனக்குத்தானே தவறு செய்யறார், மது அருந்துறார், அசிங்கமான படங்கள் பார்க்கிறாரு, தப்பான செய்கள் செய்யறாரு, தனக்குத்தானே. விபச்சாரம்ங்கிறது வேற, ஜினாங்கிறது 2 பேர் சேர்ந்து செய்யறது. இந்த இடத்துல மிக முக்கியமான ஆயத்து அது. தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்றாருன்னா தவறான செயல்கள்ல ஈடுபடுறார். அவர் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்றார். அவர் என்ன செய்வாங்க, ஒரு சொர்க்கவாதி என்ன செய்வார்னா, உடனே அப்படி நடந்துருச்சுன்னா அல்லாஹ்வுடைய பேரை சத்தமிட்டு சொல்லுவார். அல்லாஹ்வுடைய பேர் சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. மனிதனுக்கு தவறான சிந்தனைகள் வர்றது என்பது இயற்கையானது, வரத்தான் செய்யும். ஒரு பொருளை பார்த்து, ஒரு விஷயத்தை பார்த்து மனிதனுக்கு தவறான நஃப்சானியத் வெளியாகத்தான் செய்யும். அந்த நேரத்துல சொர்க்கவாதிகள் என்ன செய்வாங்கன்னா, உடனே லக்கருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ் என்ன மன்னிச்சர்றா. உளவியல் ரீதியாக, சைக்காலஜிக்கலி, சயின்டிபிக்கலி என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு மதியம் கூட இதை பத்தி நான் பேசினேன், மிக முக்கியமா இளைஞர்களுக்கு மத்தியில தெரியணும்னு சொல்லி, மனிதனுடைய மூளையில டோபமைன் அப்படின்னு ஒரு என்சைம் ஃபார்ம் ஆகும். தவறான சிந்தனைகள் யோசிக்க யோசிக்க, உன்னை பார்க்க பார்க்க, உன்னை தவற பார்க்க பார்க்க டோபமைன்ங்கிற என்சைம் ஃபார்ம் ஆயிடும் மனிதனுடைய மூளையில. இந்த டோபமைன் ஃபார்ம் ஆக என்ன செய்யும்னா, அவன் தவற்றின் பக்கம் போய் இழுக்கப்படுவான், உள்ள தள்ளப்படுவான். ஷைத்தான் அப்படித்தான் சூழ்ச்சி பண்ணுவான். நான் ஒரு ஆய்வு படிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். ஒரு ஜின்னிட்ட ஒருத்தர் பேசுற பேட்டி கேட்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்.
ஒரு ஜின்னிட்ட வந்து சைத்தான்ட்ட வந்து ஒருத்தர் பேசுற மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிருக்காங்க. அப்படி இவர் கேட்கிறாரு, நீ எப்படி மனிதனை வந்து உனக்கு அடிமையாக்குற அப்படின்னு கேட்கிறாரு. நீ மனிதனை வந்து உனக்கு எப்படி அடிமையாக்குற? பாவங்கள் செய்யறானே மனிதன், எப்படி பாவங்கள் பக்கம் ஈர்க்கப்படுறான், எப்படி பாவம் செய்யறான்? அப்ப அந்த ஷைத்தான் சொல்லும், அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ கொஞ்சம் கொஞ்சமா நாங்க மனிதனுக்குள்ள ஏத்துவோம், திட்டமிட்டு ஏத்துவோம். அல்-ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். அல்-ஹன்னாஸ் அந்த ஜின்னுக்கு பேர் தான், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு பேர் தான் அல்-ஹன்னாஸ். இந்த அல்-ஹன்னாஸ் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ், சயின்டிபிக்கா சொன்ன நெகட்டிவ் தாட்ஸ், அது எப்படி நம்மள பாவத்தின் பக்கம் இழுக்கும்னா, அப்படியே முதல்ல ஒன்ன காட்டும், அப்புறம் இன்னொன்னு காட்டும், அப்புறம் இன்னொன்னு காட்டும். இப்படி காட்டி 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 என்ன செய்யும், நம்மள மெதுவா அந்த பாவத்தின் பக்கம் கொண்டு போகும், அப்படியே இழுத்துட்டு போகும். நம்மள அறியாமையே அதுக்குள்ள போயிருவோம். அதான் சொல்றாங்க, அவுதலமும் அன்ஃபுஸஹும், தனக்குத்தானே அநியாயம் செய்தா சொர்க்கவாதிகள் என்ன செய்வாங்க, லகருல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை சத்தமிட்டு சொல்லுவாங்க. அதனாலதான் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற பெரும் இமாம்கள்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு பாவங்களுடைய சிந்தனைகள் ஏற்படும் போது, இல்ல பாவங்களுடைய நினைப்புகள் உங்களுக்கு வரும்போது அல்லாஹ்வுடைய பெயரை சத்தமிட்டு சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பெயரை சத்தமிட்டு சொல்லுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, மஆதல்லாஹ் அப்படிங்கறத 3 தடவை சொல்லுங்க. உங்களுடைய என்சைம், உங்களுடைய சிந்தனைகள் தடுக்கப்படும். பரவாயில்ல ஒரு தடவை தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க அப்படியே ஷைத்தானுடைய அடிமையாக மாற்றப்படுறீங்க. அப்ப சொர்க்கவாதனுடைய ஒரு அடையாளம் என்னன்னா, எப்பெல்லாம் பாவ சிந்தனைகள் ஏற்படுதோ, தவறுகள் ஏற்படுதோ, தவற்றினுடைய சூழ்நிலை ஏற்படுதோ, இந்த மாஹூல் ஏற்படுதோ, அப்பெல்லாம் என்ன செய்வாங்க, அப்பெல்லாம் வந்து உடனே அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரிக்கணும். இது ஒரு சொர்க்கவாதியினுடைய எட்டாவது அடையாளங்கள். 9வது அடையாளம் என்னன்னு சொன்னா, தனக்குத்தானே தீங்கு செய்து கொள்ள மாட்டார். தனக்குத்தானே என்ன செய்ய மாட்டார், தீங்கு செய்து கொள்ள மாட்டார். இன்னைக்கு உலகத்துல வந்து நிறைய பேருடைய நிலைகள் என்ன, தனக்குத்தானே தீங்கு செய்யறதா. இந்த பிரச்சனையே அப்படித்தான். எல்லா பிரபலத்துக்கும் காரணம் சுய கட்டுப்பாடு இல்லாம வாழ்க்கை முறை, சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோலிங் கிடையாது நம்மள்ட்ட. அதுலதான் பலகீனப்பட்டு போயிடுறோம். அங்கதான் ஷைத்தான் நம்மளை வீழ்ச்சி அடைக்கிறான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வைக்கிறான். இறுதியாக அல்லாஹ் சொல்றான், ஒரு சொர்க்கவாதினுடைய அடையாளம் என்ன, வலம் யஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். ஒரு பாவத்தின் பக்கம் நிலைத்து இருக்க மாட்டார். பாவம் செஞ்சுட்டா என்ன செய்ய மாட்டாரு, அதன் பக்கம் நினைச்சு அதுலயே அப்படியே மூழ்கிற மாட்டார். உடனே அதை புரிஞ்சுக்குவார், ஆஹா நான் தப்பு செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வெளியே வந்துருவார். யார் அதுல மூழ்கிறாங்களோ அவங்களுக்கு ஹிதாயத் மறுக்கப்படும், அல்லாஹ்வுடைய நசீப் மறுக்கப்படும். ஒரு சொர்க்கவாதியினுடைய ஒரு அடையாளம் என்னன்னா, இங்க எல்லாருமே பாவங்கள் செய்யக்கூடியவங்க தான், ஆனா அதுல நிலைத்து இருக்காம, வரம்பு மீறாம, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்ததீன், வரம்பு மீறிய மக்களை அல்லாஹ் விரும்புறதில்லை. வரம்பு மீறிய மக்களை அல்லாஹ் விரும்புறதில்லை. யார் வரம்பு மீறுறாங்களோ அவங்களுக்கு ஹிதாயத்துடைய நசீபு கிடைக்காது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், யஹூதிகளுடைய இந்த நிலைக்கு காரணம் என்ன, அவர்கள் ஏன் இவ்வளவு பெரிய பாவிகளாக மாறிட்டாங்க, இவ்வளவு பெரிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, அவங்க முஅத்ததீன், அவங்க வரம்பு மீறிய மக்கள். அல்லாஹ் சொல்றான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். இந்த யஹூதியின மக்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் மக்லூப், அவங்க வரம்பு மீறிய மக்கள். எந்த நிலையிலும் அல்லாஹ் வரம்பு மீறதல விரும்புறதில்லை. வாழ்க்கையில தவறு செஞ்சா, தப்பு செஞ்சிட்டோம்னா உடனே அவன் பக்கம் மீளணும். இந்த நசராக்கள், கிறிஸ்துவர்கள், அவங்க வீழ்ந்து போனதன் காரணம் என்னன்னா, அவங்க லால்லி, அவங்க உண்மையை பொய்யன்னு பொய்ய உண்மைன்னு விளங்கிக்கிட்டாங்க, தவறா விளங்கிக்கிட்டாங்க. அதனால அவங்க சபிக்கப்பட்டாங்க. இந்த சமுதாயத்தினுடைய பலகீனம் என்னன்னா, நம்ம எல்லாம் வந்து கஃப்லத்தான மக்களாக இருக்கிறோம். காஃபிலூன்னு சொல்றாங்க நம்ம எல்லாரும். உம்மத்து வந்து ரொம்ப கஃப்லத்தா இருக்கு. நான் சொல்லி யாரு கேட்க போறா, யாரு திருத்த போறா, அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு ஒரு மனநிலைக்குள்ள வரணும். அப்படி இருக்கக்கூடாது. போராடம். இந்த உலகத்தை பொறுத்தவரையும் மக்கள் அல்லாஹோடு இணைக்கணும்னா எவ்ரிவன் ஹேஸ் a responsibility. எல்லாத்துக்கும் இங்க பொறுப்பு இருக்கு. நம்ம எல்லாரும் போராடணும், முயற்சி செய்யணும், திரும்ப திரும்ப முயற்சி செய்யணும். வமா கான ரப்புக்கல் யுஹ்லிகல் குரா பிதுல்மின் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். அல்லாஹ் மிக அழகா சொல்றான், எந்த சமுதாயம், எந்த மக்கள்
இஸ்லாமுடைய மக்களாக இருக்கீங்களோ அந்த ஊரை, அந்த சமுதாயத்தை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், தண்டிக்க மாட்டேன், அழித்தர மாட்டேன், நல்லா வாக்குறுதி கொடுக்கிறான். எந்த நிலையிலும் சமுதாயத்தை விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு மஹல்லாக்களும் தன் மஹல்லா மக்கள் மீது கவனம் செலுத்தணும். அட்டென்ஷன். இந்த அட்டென்ஷன் தான் இன்னைக்கு சமூகத்துக்கு ரொம்ப 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 தேவை. கவலை இருக்குது, ஃபிக்ர் இருக்குது, எல்லாம் யார்கிட்ட கேட்டாலும் ஃபிக்ர் இருக்கும். ஆனா அதற்காக முயற்சி செய்யறோமா, அதற்காக போராடுறோமா? சொல்லிட்டு கடைசியில சொல்றான் அல்லாஹ் தஆலா, இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு 10 பேரையும் சொல்லிட்டு சொல்றான், உலாயிக ஜஸாவுஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம் வ ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா வ நிஅம அஜ்ருல் ஆமிலீன். இவங்க தான் சொர்க்கவாதிகள். இவங்க சொர்க்கத்துல எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத மிக அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த உலகத்துல இந்த நேரத்துல நம்ம எல்லாம் எப்படி ஒண்ணு கூடி இருக்கிறோமோ அதே போல இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் மஹ்ஷருடைய தினத்திலும் சொர்க்கத்துல சந்திக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.